ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக. ஸ்ரீமத் பகவத்கீதை என்பது ஒரு மோக்ஷ சாஸ்திரம். மோக்ஷம் என்பது எல்லோருமே அடையக்கூடியது, உணரக்கூடியது. அது அமைதியான ஆனந்தம் என்றெல்லாம் மகான்கள் ஆச்சாரியர்கள் கூறுகிறார்கள். ஆனா அந்த மோட்சத்தெல்லாம் நம்மளால அடைய முடியுமா? நம்முடைய லிமிட்டேஷன்ஸ், நம்முடைய குறைகள் என்ன, நம்முடைய வரையறைகள் என்ன, நம்ம என்ன நிலைமையில இருக்கோம், நம்ம மனசு எப்படி இருக்கு, நம்மெல்லாம் மோட்சம் அடைய முடியுமா? இப்படி ஒரு கேள்வி ஒவ்வொரு சாதகனின் மனசிலும் வரும். எனக்கெல்லாம் அதுக்கு தகுதி இருக்கா? எனக்கு ஈவன் கீதையை படிக்க கூட எனக்கு தகுதி இருக்கா? எனக்கெல்லாம் மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த இடத்துலதான் நம்ம பகவானுடைய அருள் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். இறைவனுடைய அருள் என்பது இருந்தால் எதுவும் சாத்தியமே. இறைவன் அருள் நமக்கு இருக்கான்னு கேட்டா எல்லா காலத்திலும் இருக்கிறது, எல்லா இடத்திலும் இருக்கிறது. இறைவனின் அருள் நமக்கு எப்போதும் அவைலபிளா இருக்கு. நம்ம நம்முடைய முயற்சியை கொஞ்சம் காட்டினா பகவான் நமக்கு நன்றாகவே அருள் புரிவார். அப்படிப்பட்ட நம்ம கிட்ட எத்தனை வரையறைகள் இருந்தாலும் பகவான் நம்மை கை தூக்கி விட தயாராக இருக்கிறார் என்பதை காட்டுவது போல், ஒரு நம்பிக்கையை தருவது போல் இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. படிக்கலாம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். ரொம்ப அழகான ஸ்லோகம். நம்ம பகவத்கீதையெல்லாம் பாராயணம் செய்யும் பொழுது எல்லா நாளும் தியான ஸ்லோகங்கள்லாம் எல்லாத்தையும் சொல்லுவோம். இன்னைக்காவது ரொம்ப அவசரமா செய்யணும் அப்படின்னும் போது இந்த முதல் ஸ்லோகத்தையும் இதையும் மட்டும் சொல்ற வழக்கம். ஷார்ட்கட்டா எல்லா நாளும் கிடையாது. என்றைக்கு நேரம் மிக குறைவாக இருக்கிறதோ அப்ப ஏதாவது கொஞ்சமாவது படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது முதல் ஸ்லோகம், அந்த பார்த்தாய பிரதிபோதிதாம், அதையும் இதையும் சொல்ற வழக்கம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னா, மூக்கம் வாச்சாலம் கரோதி. பகவான் என்ன செய்வாராம்? மூக்கம்னு சொன்னா வாய் பேச முடியாத ஒருவரை நன்கு பேசக்கூடியவராக செய்வாராம். இனிமே பிறவியிலே இவருக்கு இனிமே பேச்சே வராது என்று டாக்டர்கள்லாம் கைவிட்ட ஒருவர் கூட பேசுவதை எத்தனையோ இதுல நம்ம பார்த்திருக்கோம். இறை அருளால் பேசினார், குமரகுருபரர் அப்படிதான் பேசினார், மூக்கர் பேசினார், எத்தனையோ. இது அதிசயம் என்பதல்ல. பகவான் நினைத்தால் பேச முடியாத ஒருவரை பேச வைப்பார், என்ன வேணா செய்வார். சர்வ வல்லமை படைத்தவர் பகவான். அப்ப என்னுடைய வரையறைகள் என்ன இருந்தாலும் அதெல்லாம் நீக்கி எனக்கு மோட்சத்தை கொடுக்க மாட்டாரா என்ன என்ற அர்த்தம் நம்ம எடுத்துக்கணும் இங்க. அது மட்டும் இல்ல, சுவாமிஜி இன்னொரு அர்த்தம் சொல்றார். வாச்சாலம் மூக்கம் கரோதி. நன்றாக பேசி கொண்டிருப்பவனை பேச விடாமலும் செய்து விடுவார். ரொம்ப கர்வப்பட்டு நான் என்னுடைய அறிவினாலதான் பேசுறேன், நான் பெரிய அறிவாளியாக்கும் புத்திசாலியாக்கும் அப்படின்னு ஒருத்தர் மாறு தட்டி கொண்டால் திடீர்னு பார்த்தா வாயிலேருந்து சொற்களே வராது. அப்படி பண்ணிடுவார். அதையும் நம்ம பாக்குறோம். ஆக நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லல. ஈவன் இப்ப சாதாரணமா நம்ம எல்லாம் பேசுறது கூட இறைவனுடைய அருள் இல்லாம பேசிட்டோமா? இந்த சொற்கள், மனசுல தோன்கின்ற எண்ணங்கள், இதெல்லாம் வெளியில ஒரு சவுண்டு வரணும், கோர்வையா ஒரு பேச்சு என்று ஒன்று நிகழ வேண்டும் என்று சொன்னால் அது இறை அருள் இல்லாமலா நிகழ்கிறது? இறைவனுடைய அருள் இருக்கு, நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆக எந்த பகவான் அவரை நினைச்சா என்ன செய்வாராம்? பேச முடியாதவனை பேச வைப்பார், பேசி கொண்டிருப்பவனை பேச விடாமலும் செய்வார். அது மட்டும் இல்ல, பங்கும் கிரிம் லங்கயத்தே. ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் இருக்கார், அவர் கால் முடியாது அப்படின்னு சொன்னா கூட அவரை மலையை கூட ஏற வைப்பார். நம்ம பாக்குறோம் மாற்றுத்திறனாளிகள் எவரெஸ்ட் சிகரத்தெல்லாம் ஏறுறாங்க இப்போ. அவ்வளோ எங்க இருந்து அந்த ஆன்ம பலம், மனோபலம் வருகிறது? அதெல்லாம் யார் செய்ய வைக்கிறா? சாதாரண சும்மா நம்மளால ஒரு சின்ன இடம் 4 படி ஏற முடியலன்னு சொல்றவங்களை எவரெஸ்ட் சிகரம் வரைக்கும் ஏற வைப்பார் அப்படின்னு சொன்னா அது பகவானுடைய கருணை இல்லாமல் இல்லை. யத் கிருபா தம் அகம் வந்தே. அகம் வந்தே, அகம்னு சொன்னா நான், வந்தே நமஸ்காரம் செய்கிறேன். யத் கிருப்பானா எவருடைய அருளால் வாய் பேச முடியாத ஒருவர் வாய் பேசக்கூடியவராக ஆகிறாரோ, எவருடைய அருளால் ஒரு மாற்றுத்திறனாளி மலையையே ஏறக்கூடிய வல்லமை பெறுகிறாரோ, அப்படிப்பட்ட அந்த பகவான் இருக்கிறாரே, அவர் யாருன்னா பரமானந்த மாதவம். பரமானந்த மாதவரை. இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கிற இன்பம்லாம் ஒரு இன்பமே இல்லை, அவர் மேலான இறை இன்பம். அந்த மேன்மையான இன்ப வடிவமான அந்த மாதவன். மாதவன்கிறது பகவானுக்கு இருக்கக்கூடிய அழகான பெயர். மா என்று சொன்னால் மகாலட்சுமி தாயார், தவம் என்றால் மகாலட்சுமி தாயாரின் கணவர், அவளுக்கு உரியவர் அப்படின்னு அர்த்தம். மாதவக, அவரை நான் நமஸ்காரம் செய்கிறேன். அந்த பகவானுடைய அருளால எத்தனை குறைபாடுகள் இருந்தாலும் இவர்கள்லாம் வாழ்க்கையில ஒரு என்ன சொல்றது, வெற்றியாளர்களாக திகழ்கிறார்கள்.
என்ன செய்யணுமோ அதை செய்கிறார்கள். அதை போன்று நம்முடைய இந்த மோட்ச பாதையை நோக்கி நம்முடைய முயற்சியிலும் பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும், இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையாக இந்த ஸ்லோகம் மிக அழகாக அமைந்துள்ளது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.